Good evening, everyone. So, for the past 3 days, நம்ம இஸ்ரேல் ஈரான் இந்த வார் கான்ஃபிளிக்ட்னால மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் நடந்துட்டு இருக்கு. ஸோ அட் லாஸ்ட் இன்னைக்கு தான் வந்து நிஃப்டி வந்து ஒரு ஜோன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ லெட் சி ஹவ் இட் கோஸ் ஃபர்தர். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் எப்பவும் சொல்றதுதான், ஒரு ஜோன் இருக்கிற இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு குரூஷியல் லெவல், ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவல் இருந்ததுன்னா அது நல்லா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இங்க வந்து ஒரு 4 ஹவர் டிமாண்ட் ஜோன் இருக்கு. இது ஆக்சுவலி வீக்லி டிமாண்ட் ஜோனும் கூட. ஓகே, ஸோ நாட் ஒன்லி 4 ஹவர், திஸ் இஸ் வீக்லி ஜோன் ஆஸ் வெல். ஐ வில் ஷோ தட். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா அந்த 22,000 ஒரு லெவல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அ வெரி குட் குரூஷியல் லெவல். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல பயங்கரமா ஒரு டவுன்ஃபால் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ல நேத்து வந்துட்டு ஈக்விட்டில மட்டும்தான் ஐ ஹாவ் ட்ரேடட். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐ ஹேட் அ ஸ்டாப் லாஸ் ஸ்டேட், அதை நான் ஷேர் பண்ணிருந்தேன். இன்னைக்குமே வந்து நியூட்ரல் ஸ்டேட் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்துல வாட் எவர் வி ட்ரை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம் தான். ஸோ த ஒன்லி திங் வி கேன் டூ, இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம வந்து ரொம்ப கம்மியா ட்ரேட் பண்ணுவோம். இப்போ யூஸ்வலா நீங்க அதிக லாட் சைஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த சமயத்துல எய்தர் லாட் சைஸ் கம்மியா ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ட்ரேடே பண்ண வேணும். ஓகே, ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்ல இந்த மாதிரி சமயத்துல நல்ல ஜோன் ஹிட், நல்ல நல்ல குவாலிட்டியான ஜோன்ஸ் எல்லாம் ஹிட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் செட்டில் ஆகுற வரைக்கும் எஃப் அண்ட் ஓல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டாக்ஸ்லயுமே எஃப் அண்ட் ஓ வந்துட்டு கொஞ்சம் 2-3 நாளா லைக் ரொம்ப வாலட்டைலா தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிராஸ் ஓவர் ஸ்கிரீனர்ல இருந்து ஐ காட் திஸ் பர்டிகுலர் ட்ரேட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இட் வென்ட் வெரி வெல். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஐ வில் ஷோ. ஸோ இருங்க, நான் நிஃப்டி வந்து உங்களுக்கு வீக்லி ஜோன் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த வீக்லி டிமாண்ட் ஜோன் ஆஃப் நிஃப்டி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வார் கான்ஃபிளிக்ட் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பா இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆக சான்சஸ் ஆர் மோர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வீக்லி ஜோன் இருக்கு, அங்கதான் இப்போ நிஃப்டி இருக்கு. ஸோ இன் கேஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி, இதுவுமே இங்க பாருங்க, இட் இஸ் அ வீக்லி டிமாண்ட் ஜோன் தான். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் கிட்ட தான் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னும் 47,000 லெவல் வரணும், அங்கதான் வீக்லி ஜோன் இருக்கு. பட் நிஃப்டி ஆல்ரெடி வந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ரெக்கவர் ஆர் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் மேபி நடக்கலாம் if the situation continues. So today the stocks I have focused is Hindustan Unilever. ஸோ உங்களுக்கு சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேட், ஸோ இங்க வந்து உங்களுக்கு 5 மினிட்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் அலாங் வித் திஸ் உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட். ஓகே, பட் இங்க ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, காலையில கொஞ்சம் மார்க்கெட் இட் வாஸ் வெரி அன்சர்டைன். லைக் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண கஷ்டமா இருந்தது. அதனால இங்க வெளியே வந்துட்டேன், ஏன்னா டக்குன்னு டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ ஐ எக்ஸிட்டட் ஹியர் அட் திஸ் பிளேஸ். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லாட் சைஸ் 300 தான், அதனால உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் எது கிடைக்காது. நான் ஹெட்ஜிங் வேற பண்ணியிருந்தேன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு, அதனால அதுல வேற கொஞ்சம் லாஸ். ஸோ ஓவராலா அரௌண்ட் 2,700 இந்த ட்ரேட்ல எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. ஸோ இங்க வந்து டவுன்ஃபால் ஆகுற மாதிரி தெரிகிறப்போ நான் எக்ஸிட் ஆயிட்டேன். பட் நான் டார்கெட் இங்க தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டில் திஸ் பாயிண்ட். அட் எண்ட் அங்க டார்கெட் போயிடுச்சு. பட் நான் வந்துட்டு இந்த ஒரு டவுன்ஃபால் வரப்போ நான் ட்ரெயில் பண்ணிட்டே வரப்போ ஐ எக்ஸிட்டட் த ட்ரேட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வென்ட். Hindustan Unilever இங்க ஸ்கிரீனர்ல இருந்து you can easily filter out. So I have told you the reason already. I focus only on bullish trades for the stocks. Bearish trades விட bullish trades வந்து ஸ்டாக்ஸுக்கு நல்லா வேலை செய்யும் என்னோட வியூ படி. ஒரு சிலர் பேரிஷ்லயும் ஸ்டாக்ஸ்க்கு எடுக்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். எனக்கு அது வந்து சிங்க்ரனைஸ் ஆகல. நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலா ஈக்விட்டிலுமே என்டர் ஆவேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஓஎன்ஜிசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓஎன்ஜிசி எஃப் அண்ட் ஓல எடுக்க முடியாது, லாட் சைஸ் அதிகம். அதனால நான் ஓஎன்ஜிசி எனக்கு ட்ரேட் செட்டப் கரெக்டா தான் ஈக்விட்டியே இன்ட்ராடே கூட எடுத்துப்பேன், ஆர்எஸ் அந்த பிடிஎஸ்டியை கூட விட்டுப்பேன். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வருங்கிறதுனால நான் புல்லிஷ் கைண்ட் ஆஃப் ட்ரேட்ஸை மட்டும்தான் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ ஆஃப்டர் திஸ் ஐ ஃபோக்கஸ் ஒன் மோர் ட்ரேட், டாடா கன்சியூமர்.
ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இது நான் ஏன் எடுத்தேன்னா, இங்க ஒரு கேப் ஃபில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும், இன்னைக்கே நடக்கும். ஸோ தட் வாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் இன் ஃபியூச்சர் இந்த நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் மேபி இந்த கேப் ஒன்று இருக்கு, அது ஃபீல் ஆகலாம். ஸோ நான் ஏன் இதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இன்னைக்கு வந்து 2-3 செக்டர் ரொம்ப நல்லா போச்சு. எனர்ஜி செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர், ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ அதனால எனக்கு எஃப்எம்சிஜில இது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பிகாஸ் அது நைஸ் கன்சாலிடேஷன் and you have very good gap filling opportunity as well. So today I took 2 trades in F&O futures hedging. One in Hindustan Unilever, one in Tata Consumer. Hindustan Unilever la profit, Tata Consumer la stop loss hit. So ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வேற ஒரு ட்ரேடு 3 மணிக்கு கரெக்டா பார்த்தேன். நல்லா இருந்தது, பட் 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஐ டிடன்ட் வாண்ட் டு டேக் த ட்ரேட். HDFC Bank. So it has started giving a good reversal. So இது ரொம்ப நாளா இந்த ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இட் இஸ் கிவிங் அ குட் ரிவர்சல். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி டிமாண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. கிரீன் கேண்டில் 2 பேஸ், ஒரு கிரீன் கேண்டில் வித் அ பிக் கேப். டெய்லி டிமாண்ட் ஜோன்ல இருந்து இட் இஸ் ரிவர்சிங். ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இது மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல வந்து நல்ல ஸ்ட்ரென்த் காமிச்சுது. ஸோ வந்து ஐ வாண்டட் டு டேக் இன் F&O இஃப் இட் வாஸ் லைக் ஒரு 2 மணி 1 மணி அந்த டைம்ல வந்து எடுத்துருந்துருக்கலாம். பட் வந்து எனக்கு 3 மணி டைம் ஆயிட்டதுனால ஐ டிடன்ட் டேக். ஸோ வாட் ஐ டிட் இஸ், நான் ஈக்விட்டி செக்மெண்ட்ல HDFC பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஃபியூ குவான்டிட்டி. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ குட் ரிவர்சல்ங்கிறதுனால. ஒன் செகண்ட். So these are the trades I have taken today. So Hindustan Unilever, it went well. So நான் வந்து பாதியில க்ளோஸ் பண்ணிட்டேன். as I said earlier, ஒரு புல் பேக் வந்தப்போ. ஸோ இதை நான் ஹெட்ஜ் பண்றப்போ ஏடிஎம் பொசிஷன் எடுத்திருந்தேன். அதனால வந்து அதுல நல்ல லாஸ். ஸோ இது லாட் சைஸ் 300 தான். ஸோ அதனால நமக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா மேபி நமக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் சைட்ல வந்து ஒரு அரௌண்ட் 6,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துருந்துருக்கும். பட் நான் ஈக்குவலா ஏடிஎம்ல எடுத்ததுனால அதுல 2000 ரூபாய் லாஸ் வந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரேட்ல இன்னும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க எதிர்பார்க்க முடியாது. 1000 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். பிகாஸ் ஹெட்ஜ்டு பொசிஷன் ஈக்குவலா அந்த லாஸும் கொடுக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த டாடா கன்சியூமர் ட்ரேட் வந்துட்டு நான் கரெக்டா 5000 கிட்ட ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் பொசிஷன் வந்துட்டு நமக்கு 7K லாஸ். புட் சைட்ல வந்துட்டு இட் வாஸ் அரௌண்ட் 2800. ஸோ ஓவராலா ஒரு 4000-5000 ரூபாய்க்கு மேல ஒரு ட்ரேட்ல ரிஸ்க் எடுக்க கூடாது. ஓகே, தட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். ஸோ அதனால இது ஸ்டாப் லாஸ் ஹிட், இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தது. ஓவராலா ஒரு சின்ன லாஸ். இப்போ யூஸ்வலாவே நீங்க ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்ஸ்ல எடுக்கிறீங்க, ஃபியூச்சர் ஆர் ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா லிக்விடிட்டினாலேயே வந்து குட்டி குட்டி லாசஸ் வரும். அதனால ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்லிப்பேஜ், ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா லாஸ் எப்பவுமே வரும். தட் இஸ் அன்அவாய்டபிள். நீங்க வந்து கரெக்டா சொல்ற லாஸ்லயே வெளியே வர முடியாது. ஓகே. இந்த டாடா கன்சியூமர் வந்துட்டு நான் இன்னுமே கம்மியா தான் ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுறப்ப அது க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்ப லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து லாஸ் ஆகும். டாடா கன்சியூமரோட லாட் சைஸ் அதிகம், அதனாலதான் நமக்கு அதிகமா வருது. 900 லாட் சைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க F&O ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறப்போ லாட் சைஸ் வந்து 500க்கு கம்மியா இருக்கிறத எடுத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். நீங்க ஸ்லோவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிக லாட் சைஸ் போலாம். நானுமே 1000க்கு மேல வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். 1000, 1500 அதுக்கு மேல லாட் சைஸ் இருந்தா ஃபியூச்சர் சைஸும் பக்கமே நான் போக மாட்டேன். அது ஈக்விட்டில வாங்கிப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல we have to be very careful. எவ்வளவு ப்ராஃபிட் நிறைய வருதோ அந்த அளவுக்கு நமக்கு லாஸும் நிறைய வந்துரும் இன் கேஸ் ஆஃப் F&O. ஓகே. ஸோ அன்டில் த வார் சிச்சுவேஷன் செட்டில்ஸ் டவுன், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை லிமிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஈக்விட்டி செக்மெண்ட்டை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இண்டெக்ஸ் பக்கம் இப்போதைக்கு போகவே வேணாம். எலெக்ஷனும் இருக்கு, வார் சுச்சுவேஷனும் இருக்கு, என்ன நடக்கும்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து அந்த பேரிஷா போற சுச்சுவேஷனை ஃபேவரபிளா எடுத்துட்டே இருப்பாங்க. பட் எப்ப வேணாலும் ரிவர்சலும் ஆகலாம். தட் சைட் ஆல்சோ we have to be very careful. Right now it is in the zone as well. Okay. Thank you. Bye bye.